நம்ம நரட்டோவும் சாசியாவும் காகியாவை சீல் பண்ணலாம்னு சொல்லி பக்கத்தில் போகும்போது அவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு வேற இடத்துல இருக்காங்க. அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐஸால கவர் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம நரட்டோவும் சாசியாவும் அதெல்லாம் அதை மாத்திட்டாங்க. நம்ம நரட்டோ சாசியா மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி வந்துருக்காங்க. கக்காசி சொல்றாரு இது வந்து கெஞ்சுட்சு போல தான், ஆனால் இது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க இடத்துல உண்மையாகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம நரட்டோ சாசியா இருப்பாங்களா அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம காகியா கிட்ட நல்லாவே மாட்டிக்கிட்டாங்க. காகியாவும் அந்த டைமென்ஷன் கதவு மூலமா ஈஸியாக வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு அது ரெண்டு பேரோட சக்கரம் அப்சர்வ் பண்ணலாம்னு சொல்லி பிளாக் ஜெட்ஸோ யூஸ் பண்ணுறாங்க. சாசியாவும் அமத்ராஸ் யூஸ் பண்ணி அவனோட சரிங்கான மூலமா ஃப்ளையிங் தண்டர்னு ஒரு ஜெட்ஸோ யூஸ் பண்ணி அந்த ஐஸை பிரேக் பண்ணி ரெண்டு பேரும் வெளியே வராங்க. சாசியாவும் இந்த நான் சொல்ற பிளான் மூலமா அட்டாக் பண்ணலாம். டக்குனு அந்த பிளாக் ஜெட்ஸ் இருக்கும்ல அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்க வரையும் டேஞ்சர் தான். ரெண்டு பத்தியும் பார்த்தீங்கன்னா தனித்தனியா பிரிச்சுலான ஐடியா கொடுக்குது. காகியாவும் நம்ம சாஸ்கே பின்னாடி அந்த டைமென்ஷன் கதை ஓபன் பண்ணி சாஸ்கே மட்டும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு டைமென்ஷனுக்கு கடத்திடுறாங்க. நம்ம நரட்டோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கதை ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பான். நம்ம சாஸ்கேவால கரெக்டான டைமிங் வர முடியாது. பிளாக் ஜெட்ஸ் சொல்லுது இப்போ ரெண்டு பேரும் ஒண்ணா தானே சீல் குத்துவீங்க, இனிமேட்டு எங்க அம்மா யாராலும் சீல் குத்த முடியாதுன்னு சொல்லும்போது நரட்டோ அதே மாதிரி பிடிக்க ட்ரை பண்றாங்க. நம்ம நரட்டோ மாட்ட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்ம நரட்டோ ஸ்பீடை பத்தி தெரியாது. காகி அங்க இருக்க ஐஸ் கட்டி பாறைக்கெல்லாம் அப்படியே உள்ள வைக்கிறாங்க. நரட்டோ பார்த்தீங்கன்னா அதில் மாட்டிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறான். இதோட பார்த்தீங்கன்னா பார்ட் 5 முடிவுக்கு வருது. நம்ம இன்னையோட பார்த்தீங்கன்னா 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றது. இது பார்த்தீங்கன்னா உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டால மட்டும் தான் முடிஞ்சு.